இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க? சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏன் டைம் அப்படிங்கிறதுனால வீடியோஸே போட முடியல. உங்களோட கண்டினியூஸாக தொடர்பில் இருக்கிறதுக்கு வீடியோஸ் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால வீடியோஸ் போட முடியல, ரொம்ப பிஸி. ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்களா? ஐயோ சாமி, வேற ஜோக்ஸ் பாட்டு. இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே மல்டிமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸுக்காக யூஸ் பண்ணப்படுகுது, எங்கெங்க இடத்துல ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அப்படி உங்களுக்கும் அது தெரியலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்டிமீட்டர்ஸை நம்ம ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம், டிஜிட்டல் மல்டிமீட்டர் அண்ட் அனலாக் மல்டிமீட்டர். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அனலாக் மல்டிமீட்டரை பற்றி தான் ஃபஸ்ட்டுக்கு படித்து கொடுப்பாங்க. எதுக்காகனா அனலாக் மல்டிமீட்டர்ஸை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். அப்படின்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்மள்கிட்ட ரெண்டு மல்டிமீட்டர்ஸுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் அனலாகை பார்த்துட்டு அப்புறமா டிஜிட்டலை பார்க்கலாம். அனலாக் மல்டிமீட்டர்ஸை நம்ம 4 செக்ஷனாக பிரித்து பார்க்கலாம். ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், டிசி மில்லி ஆம்பியர் அண்ட் ஓம் செக்ஷன். ஏசி வோல்டேஜ் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டை தான் நம்ம ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை மெஷர் பண்ணுறதுக்காக ப்ரோப்ளம் ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு செஞ்சுருப்பாங்க. அதாவது உங்களோட வீட்டில் இருக்கிற ஃபேஸில் இதோட பாயிண்ட்டையும் நியூட்ரலில் இதோட பாயிண்ட்டையும் ப்ளேஸ் பண்ணும்போது ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மல்டி டெஸ்டரோட பாயிண்டரை ஏசி செக்ஷனுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கணும். எப்போதுமே ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது ப்ரோப் வோல்டேஜ் அதாவது ஹை வோல்டேஜில் மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக குறைச்சி கொண்டு வரது மூலமாக அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். டிசி வோல்டேஜை பொறுத்த வரையில் டிவி போர்ட்ஸ் அதிகமாக ரிப்பேர் பண்ணும்போது டிசி வோல்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிசி வோல்ட்டுக்கும் அதே மாதிரி தான் கொமன் மைனஸையும் ப்ளஸில் உங்களோட ப்ளஸ் ப்ளேஸ் பண்ணும்போது டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டிசி வோல்ட் மெஷர் பண்ணும்போதும் ப்ரோப் வோல்டேஜை வச்சு மெஷர் பண்ணி அக்யூரேட்டான பெருமானங்கள் எடுக்கிறதுக்காக சின்ன பெருமானங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வரலாம். டிசி வோல்டேஜில் மினிமம் 0.1 வரைக்குமான வோல்டேஜ் சந்திப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா சின்ன சர்க்யூட் டயக்ராம்ஸ்ல எல்லாம் சின்ன மினிமம் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். மல்டிமீட்டரில் டிசி வோல்ட், ஏசி வோல்ட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் என்னென்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிசி வோல்டேஜை பொறுத்தவரையில் 1000 வோல்டேஜ் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஏசி வோல்டேஜை பொறுத்தவரையில் 1000 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு டிசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். மல்டிமீட்டர் டிஸ்பிளேயை செக் பண்ணும் பொழுது ஒரு நீடில் இந்த ரீடிங்ஸ் இருக்குது. ஆக டொப்பில் இருக்கிறது ஓம்ஸுக்கான ரீடிங். அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் லைன் டிசி வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர். இதில் நம்ம டிசி வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரியை சிம்பிளாக எடுத்திருக்கேன். ஆனால் அதை நான் யூஸ் பண்ண பேட்டரி இதில் எத்தனை வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ 9 வோல்ட் பேட்டரி என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுல நான் 10 வோல்ட் அப்படிக்கு நீடில் செட் பண்ணியிருக்கேன். மல்டிமீட்டரோட கேபிள் எடுத்துக்கலாம். எடுத்து ப்ளஸுக்கு ரெட் வரும், கொமனுக்கு எப்பயுமே பிளாக் வரும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இந்த 3 லைன் இருக்குது மல்டிமீட்டரில். ஃபர்ஸ்ட் லைன் 0 to 10 வோல்ட், செகண்ட் லைன் 0 to 50 வோல்ட், தேர்ட் லைன் 0 to 250 வோல்ட். இப்போ 10 வோல்ட் மெஷர் பண்ணும்போது மேக்ஸிமம் 10 வோல்ட்டுக்கு லைனை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. 7.8 வோல்டேஜ் அந்த மாதிரி காமிக்குது. இதே ஃபங்க்ஷனை தான் நம்ம ஏசி வோல்ட்லையும் செய்ய போகிறோம். இப்போ 1000 வோல்ட் வச்சு மெஷர் பண்ணும்போது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, இந்த 1000 வோல்ட் லைன் இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ 250 மேக்ஸிமம் போட்டிருக்கிற ஒரு லைனை நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 1000 வோல்டேஜை 4 பங்காக பிரித்தா 250. அப்போ நாம் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுதோ இங்கே நீடில் 10ங்கிற ரீடிங்கை காமிச்சிச்சு அப்படின்னா 1000 வோல்ட்டில் நம்ம மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு ரீடிங் எடுக்கும் பொழுதோ 10 வோல்ட்டில் காமிச்சு அப்படின்னா அதை நம்ம 4 மல்டிப்ளை பண்ணும்போது அங்கே 40 வோல்ட் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஏசி வோல்டேஜையும் நாம் ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணலாம். ஏசி வோல்ட் டிசி வோல்டேஜுக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம செக் பண்ணுவோம். நீடில்
0ல செட் பண்ணிக்கணும். எப்பயுமே செட் பண்ணிட்டு தான் ரீடிங் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஓம் செக்ஷன்ஸ் இந்த டிசி மில்லி ஆம்பியர் செக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். டிசி மில்லி ஆம்பியரை பொறுத்த வரையில் 50 மைக்ரோ ஆம்பியர்லேருந்து 0.25 ஆம்பியர் வரைக்கும் செக் பண்ணலாம். இது அதிகமாக சின்ன சின்ன சர்க்யூட் போர்ட்ஸ், அதாவது நீங்கள் எலக்ட்ரானிக் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் சர்க்யூட் போர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பெரிய யூசர்ஸோடுக்கும் இது யூஸ் ஆகாது. ஆனால் இதை மெஷர் பண்ணும்போது எப்போவுமே வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது பெரலலாக, ஆம்பியர் மெஷர் பண்ணுறது சீரிஸ் எங்கும்போது இந்த போர்ட்ஸில் நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. அதுக்காகவே அவுட்புட் அப்படிங்கிற ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிமீட்டரோட ப்ளஸுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ண அந்த பின்னை அவுட்புட்டில் ப்ளேஸ் பண்ணணும். அவுட்புட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வயரை நடுவில் கட் பண்ணி, அதாவது எந்த இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோ அவடத்தை கட் பண்ணி இது ரெண்டையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்பொழுதோ அந்த அம்பியர் ரேட்டிங் நீங்கள் ரீடிங்கில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் வோல்டேஜ் நாம் எதில் செக் பண்ணமோ, அதாவது எந்த லைனில் வோல்டேஜ் செக் பண்ணமோ அதே லைனில் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இது அதிகமாக யூஸ் ஆக மாட்டான். அதுக்காக நம்ம இதை பற்றி டீப்பாக போக தேவையில்லை. டிஜிட்டல் மல்டிமீட்டரில் அதிகமான ஆம்பியர்ஸ் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நம்ம டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்க்கலாம். அடுத்தது ஓம் செக்ஷன். ஓம் செக்ஷன்ஸை பொறுத்த வரையில் பின்ன ப்ளேஸ் பண்ணிக்கலாம். into 1 into 10 into 1k into 10k 1k into 10k. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். into 1 பொறுத்த வரல இது ஒரு கண்டினியூட்டி டெஸ்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு வடத்தில் தொடர்ச்சியை பரிசோதிக்கிறது. இதை பற்றினதை நாம ஐபாக்ஸ் நம்மளோட ஐபாக்ஸ் வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. into 10 பொறுத்த வரையில் HFE என்கிற ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா டிரான்சிஸ்டர், டயோட் போன்ற எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸை செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர்ஸை செக் பண்ணும் பொழுதோ கலர் கோட் வச்சு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கோட் தெரியலை அப்படின்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அதாவது நீங்கள் சாதாரணமாக into 1ல ப்ளேஸ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிங்கன்னா 0க்கு ப்ளேஸ் ஆகுதா அப்படிங்கிறத ரொம்பவே கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கலாம். அதாவது பாயிண்டரை 0க்கு கொண்டு வரதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். வேண்டாம் ரீடிங் எடுக்கிறது எப்போவுமே வோல்டேஜில் நம்ம அங்கேருந்து ரீடிங் எடுப்போம். இதுக்கு பெரலலாக ஓம்ஸ் ரீடிங் எப்போயுமே ரிவர்ஸாக எடுப்போம். இன்னைக்கு 0 பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0 இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் நம்ம எப்போயுமே ஓம்ஸ் ரீடிங் எடுப்போம். இது முடிவிலி உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். ஷார்ட் பண்ணும்பொழுது 0க்கு வருது அப்படின்னு ரொம்பவே நல்லா தெளிவாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாவே ரீடிங்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரீடிங் எப்போவுமே பெக்வார்ட்ல இருந்து எடுக்கணும். அண்ட் தென் HFE டிரான்சிஸ்டர் டயோட் செக் பண்ணுறது 1K. இது உங்களோட டயோட், அதாவது ரெசிஸ்டர் செக் பண்ணும் பொழுதோ உங்களோட ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பாயிண்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது 1K ரெசிஸ்டர் நீங்கள் சாதாரணமாக செக் பண்ணுறீங்க அப்படின்னா 1Kயில் போட்டு அது எங்கே காட்டும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். 1 இந்த பாயிண்டர் அப்படியே வந்து 1 காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு 1K ரெசிஸ்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 10ல் போட்டு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ரெசிஸ்டன்ஸை நீங்கள் செக் பண்ணும்போது மெகாவும் அப்படியெல்லாம் போகும்போது into 10K யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் ஏற்படும். அனலாக் மல்டிமீட்டரை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதை பற்றின பேசிக் நாலேஜ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் விளங்கி எடுத்துருவேன். அடுத்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் மல்டிமீட்டரை பொறுத்த வரையில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நாம அனலாக் மல்டிமீட்டரில் ஓம்ஸ் ரீடிங் எடுக்கும்போதோ 0, அதாவது சென்டர் 0க்கு நம்மளோட பாயிண்டரை கொண்டு போய் ஸ்டேபிளாக வச்சிருப்போம். எதுக்காக அப்படின்னா ஒரு அக்யூரேட்டான ரீடிங் எடுக்கிறதுக்காக. ஆனால் டிஜிட்டல் மல்டிமீட்டரை பொறுத்த வரையில் இந்த தேவை இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஓம்ஸ் ரீடிங்கை ப்ளேஸ் பண்ணின உடனே அது ஆட்டோமேட்டிக்காகவே 0ல் தான் நிற்கும். நீங்கள் ஒரு ரெசிஸ்டரையோ ஒரு நல்ல தடை கூடின ரெசிஸ்டரை மெஷர் பண்ணும் பொழுதோ ரீடிங்கை அதை அக்யூரேட்டாகவே காட்டும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே பண்ணக்கூடிய தேவைகள் உங்களுக்கு இருக்காது. இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை பொறுத்தவரையில் 200 ஓம்ஸ்லேருந்து 20 மெகா ஓம் வரை மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டிரான்சிஸ்டர் செக் பண்ணிக்கலாம். டிசி வோல்ட் நான் ரொம்பவே சிம்பிளாகவே சொல்லி தந்தேன். அனலாக் மல்டிமீட்டர் மாதிரி தான் இங்கேயும் பாயிண்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணும்பொழுதோ ரீடிங்கை காமிக்கும். எப்பயுமே அதிகமான வோல்டேஜில் வச்சு தான் மெஷர் பண்ணணும். டிசி வோல்ட், ஏசி வோல்ட், ஆம்பியர். இதில் இந்த மல்டிமீட்டரில் ஏசி ஆம்பியர், டிசி ஆம்பியர் ரெண்டையுமே மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த மல்டிமீட்டரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
கெப்பாசிட்டர் கூட மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 20 நானோஃபேரட்ல இருந்து 200 மைக்ரோஃபேரட் வரைக்கும் மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி. கெப்பாசிட்டர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஓம் செக்ஷன்ஸை பொறுத்தவரை நான் இப்போ சொல்ல அந்த முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக மெஷர் பண்ணலாம். அனலாக் மல்டிமீட்டர் நாலேஜ் உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். டிரான்சிஸ்டர் எல்லாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் சிம்பிளாக மெஷர் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அனலாக் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது கூட ஒரு கிளியர் நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படுத்திருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செல்ல வரக்கூடிய எனக்கு இப்போ புதுசாக இருக்குங்கிறதுக்காக அப்படி வருகுது, அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமலுக்கு நான் செல்ல வர விடயத்தை சரியாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.